இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ முழுக்க முழுக்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் பேசுவது 3 காரணங்களுக்காக. ஒன்று, ஒரு நோய் நமக்கு வந்திருக்குன்னா அது உண்டாக்கக்கூடிய அறிகுறிகள் என்ன? 2, இந்த அறிகுறிகளை மாற்றிக்கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ன? 3, இந்த நோயை முற்றிலுமாக குணமாக்குவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் எவ்வாறு இருக்க வேண்டும்ங்கிற 3 விஷயம் சார்ந்தது தான். முதல்ல ப்ரீ டயபெட்டிஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 முக்கியமான அறிகுறிகள் இருக்கிறத நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். முதலாவது, அடிக்கடி சோர்ந்து போதல். இந்த சோர்ந்து போகிறதல் அப்படிங்கிறத இன்றைக்கு யாருமே பெருசாக கவனிக்கிறதில்ல. நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போய் அதிகமாக சோர்வு இருக்குன்னு சொல்லும்போது சில மருத்துவர்கள் முறையான இரத்த பரிசோதனை செய்து உடலில் இருக்கக்கூடிய நோயை புரிந்து கொண்டு அதற்கான சிகிச்சை கொடுப்பதை பார்க்கிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் மருத்துவரிடம் சென்று ஒரு முறையான மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளாமல் சத்து குறைபாடு இருக்கு போல இருக்குது, அதனால் நமக்கு இப்படி ஆகுது, இதை செய்யலாம் அதை செய்யலான்னு சொல்லி நாமே சுய மருத்துவம் தேடும்போது மிகப்பெரிய அளவில் இந்த உடல் சோர்வு அப்படிங்கிறது நம்மை கடுமையாக பாதித்து விடுவதை பார்க்கிறோம்.